வணக்கம். நான் ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலிருந்து சரவணாம்பிகை பேசுகிறேன். இவங்க ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலிருந்து டாக்டர் கோஸ்மி, நேச்சுரோபதி டாக்டர். வணக்கம். வணக்கம் கோஸ்மி. இன்னைக்கு நாம் வியூவர்ஸ்க்கு என்ன ஒரு டிப்ஸ் கொடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா ஹெல்த்தியான ஒரு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஜூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். கேரட்டை பற்றி இன்னைக்கு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறோம். கேரட் ஜூஸ். கேரட். ஸோ இன்னைக்கு கேரட்டு ஜூஸோட கேரட் கீர் கொடுக்கலாம் நம்ம. ஓகே. சரியா? இன்னைக்கு கேரட் ஜூஸ் எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுறது. நம்ம அதை கேரட்டை கீராக பண்ணி கொடுத்தா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அது இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம அதை பெனிஃபிட் அப்புறம் பார்ப்போம். ஓகே ஓகே. ஸோ கேரட் கீ தயார் பண்ணுறதுக்கு நமக்கு கேரட் ஒரு 2 கேரட்டு, நல்ல கேரட் ஒரு 2 கேரட்டு, அதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய், அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம பனவெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய், தேவையான அளவு தண்ணி. இதை வச்சு நம்ம கேரட் கீர் இப்போ தயார் பண்ண போகிறோம். ஸோ அதை பண்ணலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். முதல்ல நம்ம அந்த கேரட்டை கொஞ்சம் துருவல் மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே, கேரட்டை கொஞ்சம் பாருங்கள் லைட்டாக துருவல் மாதிரி ஆயிடுச்சு. இதில் நம்ம தேங்காவை மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு தேங்காய் போட்டாச்சு. ஒரு அரை டம்ளர் தண்ணி அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறோம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். இதை அரைச்சதை ஃபில்டர் பண்ணணும். இதில் அப்படியே எடுத்து ஊற்றுங்க. இதில் தேவையான அளவு நம்ம நாட்டு சர்க்கரையும் இல்லை பனவெல்லமும் மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஒரு அற்புதமான கேரட் கீர் கிடச்சிருச்சு. நீ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே. குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேம். அவ்வளோ நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த கேரட் கீர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப அற்புதமாக, நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபுட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இது எல்லாமே நிறைய கலந்துருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ இதில் நம்ம இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. எனர்ஜிட்டியான ஃபுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டு. சின்ன குழந்தைங்கள்லேருந்தே நம்ம கொடுக்கலாம். ஒரு 2 வயசுலேருந்தே இது மாதிரி பண்ணி கொடுத்தா அந்த குழந்தைங்க அப்படியே டேஸ்டியாக, எனர்ஜெட்டிக்காக, அப்படியே ஹாப்பியாக அது குடிக்குங்க. ஸோ அந்த மாதிரி அற்புதமான ஒரு கேரட் ஜூஸு. அது நமக்கு பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலை கொடுக்கும். வித்தின் கேன்சர் வந்தவங்களுக்குலாம் இது ரெகுலராக கொடுத்து அமைச்சு பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அந்த இதுலேருந்தும் அவங்க குறையும். வராமல் இருக்கிறதுக்கும் இது ஆன்டி ஆக்சிடென்ட்டாக நல்லா வேலை பார்க்கும். ஸோ அற்புதமான இந்த கேரட் ஜூஸ் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும், செரிமான தன்மையை அதிகரிக்கும். ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்களுக்கு நல்ல பசியை தூண்டும், நல்லா இருக்கும், முகத்தை பொலிவாக்கும், கலர் ஸ்கின்க்கு நல்ல க்ளோ கொடுக்கும். இது நாங்கள் கேரட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடபிள் பேக்காகவே போடுவோம். இதை நல்லா நாங்கள் மசிச்சு இதோட கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் கற்றாலெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு நாங்கள் முல்தானி மட்டியோடு மிக்ஸ் பண்ணி நல்லா பேக்காக போடுவோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோ கொடுக்கும். நல்லா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்புறம் மசாஜில் நாங்கள் ஆயுர்வேதிக் இதில் இது ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மசாஜில் நாங்கள் பேக் மாதிரியும் பாடியில் போடுவோம். ஸோ நிறைய விஷயங்களுக்கு இந்த கேரட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொலஸ்ட்ராலை குறைக்குது, அதுக்கப்புறம் கிட்னிக்கு நல்லது, எல்லா விஷயத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். அவ்வளோ அற்புதமான கேரட்டு. இது கீரா செஞ்சு சாப்பிடும்போது பிடிக்காத குழந்தைங்க கூட வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.